என் பேர் கார்த்தி. நான் வடகரையில் இருக்கேன். திருப்பூரம் மடப்புறம் பஞ்சாயத்து வடகரையில் இருக்கோம். ஆற்றுக்கு கீழே எப்பயும் சும்மா நடந்து வருவோம். நடந்து வரும்போது இங்களுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பேப்பர் மாதிரி கிடந்துச்சு. பள்ளிக்கூட பக்கத்துலேயே பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க பையங்க வந்து பேப்பர் எதுவும் போட்டு போயிருக்காங்களான்னு எடுத்து பார்த்தோம். பார்த்தா அதில் பூரா உங்களது ஸ்டாலின் திட்டம் 21ஆம் தேதி 22ஆம் தேதி நடத்தின முகாமோட பேப்பராக இருந்துச்சு, டாக்குமெண்ட்டா. அதை உள்ள விரிச்சு பார்க்கும்போது அதிகாரிகள் பூரா சைன் பண்ணி தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்புனதா இருந்துச்சு. அதுவும் திருப்பணம் ஒன்றியத்துக்கு உட்பட்டதா இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் தான் இப்போ வந்து எல்லா பற்றியும் வர சொன்னார். கிராமங்களில் வந்து முகாம் நடத்துகிறோம், எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் வந்துருங்கன்னு 2 நாளைக்கு அப்படியே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு வண்டியில் சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. எதுக்கு இப்படி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சுற்றுறீங்க? இப்படி எல்லாத்தையும் ஃபார்மெல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி எங்கள் பிரச்சனை இது, அரசு அதிகாரிகள்கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் வேணும், எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லை, ஹாஸ்பிட்டல் வேணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுல இந்த மாதிரி வசதி இல்லை, எங்கள் ஊருக்கு இந்த ஸ்கூலை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஒரு ஃபில்அப் பண்ணி வாங்கிக்கிட்டு ஆற்றுல தூக்கி போட்டு போகிறதுக்கு எதுக்குடா அந்த 2 நாள் ஊர் பூரா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லா கிராமங்கள்லையுமே நடக்கும். வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டே போவானுங்க. மக்கள் இங்கே ஏதாவது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை வந்துட்டு அரசு சைட் இருந்து பார்த்து தீர்த்து கொடுங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு முகாம் நடத்திக்கிட்டு அவங்கள்ட்ட ஃபில்அப் பண்ணி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. இன்னும் கூட இங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்புகிறாங்க, இது மாதிரி ஏதாவது பண்ணால் இங்கே நம்ம ஊரில் ஏதாவது மாறிடுமே அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சகுனி படத்தில் அவன் உள்ளே போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்தோடனே வெளியே பஜ்ஜி கடையில் அவனோட மனு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு முகாமை நடத்துறதுக்கு நீங்கள் வந்துட்டு நடத்தாமே இருக்கலாம். நீங்கள் என்ன லட்சணத்தில் மக்களுடைய பிரச்சனையை கேட்குறீங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரியுது.